வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கிளாசிக்கல் செஸ் போட்டியில் சாதனை படைத்த பிரக்ஞானந்தா, முதல்வர் மு.க. ஸ்டாலின் நெகிழ்ச்சி பதிவு. கடைசி கட்ட மக்களவைத் தேர்தல் மொத்தம் 62.36% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தகவல். தமிழகத்தில் திமுக கூட்டணி 39 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவோம். என்டிஏ கூட்டணி மத்தியில் ஆட்சி அமைக்கும் என துரை வைகோ தெரிவித்துள்ளார். எனது வாழ்வின் ஒவ்வொரு கணமும் என் உடலின் ஒவ்வொரு துகளும் தேசத்தின் சேவைக்காக எப்போதும் அர்ப்பணிக்கப்படும். விவேகானந்தர் குறிப்பேட்டில் பிரதமர் மோடி நெகிழ்ச்சி பதிவு. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கு. டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் இன்று திகார் சிறையில் சரணடைய உள்ளார். கிளாசிக்கல் செஸ் போட்டியில் சாதனை படைத்த பிரக்ஞானந்தாவிற்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்தார். நார்வேயில் செஸ் தொடர் நடைபெற்று வருகிறது. இந்த போட்டியில் உலகெங்கும் பல செஸ் விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டு விளையாடி வருகின்றனர். இந்நிலையில் இத்தொடரில் உலகின் நம்பர் 1 செஸ் வீரரான மேக்னஸ் கார்ல்சனை 3வது சுற்றில் தோற்கடித்தும் 5வது சுற்றில் உலகின் நம்பர் 2 செஸ் வீரரான பேபியானோ கருவானாவை தோற்கடித்ததும் அபாரமான சாதனை என தெரிவித்தார். முதல் 10 இடங்களுக்கு வரவேற்கிறோம் பிரக்ஞானந்தா என தெரிவித்த அவர், உங்கள் திறமையை கண்டு ஒட்டுமொத்த செஸ் உலகமே வியந்து நிற்கிறது என தனது எக்ஸ்தல பக்கத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். 7வது மற்றும் கடைசி கட்ட மக்களவைத் தேர்தலில் மொத்தம் 62.36% வாக்குகள் பதிவாகி உள்ளன என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் நாடு முழுவதும் 7 கட்டங்களாக நடந்து முடிந்துள்ளது. இதில் கடந்த 19ஆம் தேதி முதல் கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்கியது. ஏப்ரல் 26ஆம் தேதி 2வது கட்ட தேர்தலும், மே 7 3ஆம் கட்டமும், மே 13 4ஆம் கட்டமும், மே 20 மே 25 4 மற்றும் 5ஆம் கட்ட தேர்தல் நடந்தது. இறுதி கட்ட தேர்தல் ஜூன் 1இல் நடைபெற்று முடிந்தது. இந்நிலையில் 7வது மற்றும் கடைசி கட்ட தேர்தலில் உத்தரப்பிரதேசம் மற்றும் பஞ்சாபில் தலா 13 இடங்களிலும், மேற்கு வங்காளத்தில் 9 இடங்களிலும் வாக்குப்பதிவு நடைபெற்றது. இவை தவிர பீகார் 8, ஒடிசா 6, இமாச்சல பிரதேசம் 4, ஜார்க்கண்ட் 3 மற்றும் யூனியன் பிரதேசங்களில் ஒன்றான சண்டிகர் 1 ஆகிய இடங்களிலும் வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதனுடன் ஒடிசா, அருணாச்சல பிரதேசம், ஆந்திர பிரதேசம் மற்றும் சிக்கிம் ஆகிய 4 சட்டசபைகளுக்கான தேர்தலும் மக்களவை தேர்தலுடன் நடத்தப்பட்டது. இதில் மக்களவைக்கான முதல் கட்ட தேர்தலில் 66.14% அளவுக்கு வாக்குகள் பதிவாகி இருந்தன. 2ஆம் கட்ட தேர்தலில் 66.71%, 3ஆம் கட்ட தேர்தலில் 65.68%, 4ஆம் கட்ட தேர்தலில் 69.16%, 5ஆம் கட்ட தேர்தலில் 62.2%, 6ஆம் கட்ட தேர்தலில் 61.98% வாக்குகளும் பதிவாகி இருந்தன. இந்த நிலையில் 7வது கட்ட தேர்தலில் மொத்தம் 62.36% வாக்குகள் பதிவாகி உள்ளன என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இவற்றில் மேற்கு வங்காளத்தில் அதிக அளவாக 73.79% வாக்குகள் பதிவாகி உள்ளன. இதேபோன்று பீகாரில் 51.92%, சண்டிகரில் 67.90%, ஒடிசாவில் 70.67%, பஞ்சாபில் 61.32%, உத்தரப்பிரதேசத்தில் 55.59% மற்றும் இமாச்சல பிரதேசத்தில் 70.5% வாக்குகள் பதிவாகி உள்ளன என தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் திமுக கூட்டணியில் 39 இடங்களையும் கைப்பற்றும் என மதிமுக முதன்மை செயலாளரும் திருச்சி வேட்பாளருமான துரை வைகோ தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் பேசிய அவர், மதுவிற்கு எதிரான கொள்கையில் மதிமுக தொடர்ந்து போராடும். தலைவர் வைகோ, மதிமுக ஆரம்பத்தில் இருந்தே மதுவுக்கு எதிரான கொள்கையில் உறுதியாக உள்ளோம் என கூறிய அவர், தமிழகத்தை பொறுத்தவரை 39 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவோம் என கூறியிருந்தோம். அதே நேரத்தில் இந்தியா முழுவதும் என்டிஏ கூட்டணி 360 தொகுதிகளிலும் ஜெயிக்கும் எனவும் தெரிவித்தார். இன்னும் 48 மணி நேரம்தான் உள்ளது, முடிவுகள் தெரிய வரும் என கூறிய அவர், மத்திய ஆட்சியில் இருக்கிற பாஜக மற்றும் பிரதமர் மோடி முழுமையாக 10 வருடம் என்ன செய்தோம் என்பதை கூறாமல், வேலை வாய்ப்புகள் பற்றியோ பணவீக்கத்தை பற்றியோ எதிர்க்கட்சிகள் தினமும் கேள்வி கேட்கும் போது அதை பற்றி கூறாமல், பெட்ரோல் மற்றும் எரிவாயு விலை உயர்வை பற்றி கூறாமல், மதத்தை பற்றியும் ஜாதியை பற்றியும் மக்கள் மத்தியில் பிரிவினையை உருவாக்குகின்றனர். நானும் இந்து மதத்தை சார்ந்தவன்தான், கோயிலுக்கு செல்கிறேன், அதே நேரத்தில்
அரசியலில் மதத்தை தவிர்த்து மக்களுக்கு தேவையான விஷயங்களை செய்ய வேண்டும் என விமர்சித்த அவர், பொறுத்திருங்கள், இன்னும் 48 மணி நேரத்தில் தேர்தல் முடிவு வரப்போகிறது, மத்தியில் இந்தியா கூட்டணியில் ஆட்சியில் அமரும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். நாங்க என்னைக்குமே பொறுத்தவரைக்கும் மதுவுக்கு எதிரான ஒரு இயக்கம் தான் மதிமுக. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், தலைவர் வைகோ பொறுத்தவரைக்கும் அது கடைசி வரைக்கும் அவருக்கு அந்த மது தமிழ்நாட்டிலிருந்து முற்றிலும் அகற்றப்பட வேண்டும்தான் அது தலைவர் வைகோடைய கருத்து, மதிமுகவின் கருத்து. அது எந்தவித எங்களுக்கு சமரசம் அதுல கிடையாது. இருந்தபோது நாங்க சொல்லிட்டு தான் இருக்கோம், தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடு அரசு கிட்ட நாங்க என்னன்னா கோரிக்கை வச்சிருக்கோம், படிப்படியா இந்த மதுவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மதுவில்லாத ஒரு தமிழ்நாடு உருவாக்கணுங்கிறதா எங்களுடைய கோரிக்கை இருந்து. அவர் இந்த 10 வருஷம் அவர் என்ன செஞ்சாங்க, அந்த அரசாங்கம் என்ன செஞ்சது, நீங்க வேலை வாய்ப்புகள் எத்தனை உருவாக்குனாங்க, பணவீக்கத்தை பத்தி ஒரு எதிர்கட்சிகள் ஒவ்வொரு நாளும் அது கேள்வியில் கேட்டிருந்தாங்க. இந்த 10 வருஷம் இதெல்லாம் நீங்க செஞ்சீங்களா, நீங்க பெட்ரோல் டீசல் உடையதா இருக்கட்டும், இல்லை சமையல் எரிவாயு உடைய இதா இருக்கட்டும், உங்களுக்கு இதெல்லாம் நீங்க மக்களை பாதிக்கிற அடிப்படையான விஷயங்கள். இன்னைக்கு படிச்ச இளைஞர்களுக்கு இன்னைக்கு படிச்ச அந்த படிப்புக்கு ஏற்ற வேலைகள் கிடைக்கிறது கிடையாது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இன்னைக்கு இருக்கும்போது அதை பத்தி எல்லாம் பேசாம மதத்தை பத்தியும் ஜாதியை பத்தியும் மக்கள் மத்தியில் ஒரு பிரிவினை உருவாக்குற அந்த மாதிரி பேச்சுகள் பொறுத்த வரைக்கும் இதுதான் இருந்தது. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் இன்று திகார் சிறையில் சரணடைய உள்ளார். டெல்லியில் புதிய மதுபான கொள்கை தொடர்பாக கடந்த மார்ச் 21ஆம் தேதி முதல்வர் கெஜ்ரிவால் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இந்நிலையில் கெஜ்ரிவால் தொடர்ந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் தேர்தல் பிரச்சாரத்திற்காக ஜூன் 1ஆம் தேதி வரையில் இடைக்கால ஜாமீன் வழங்கி கடந்த 10ஆம் தேதி உத்தரவிடப்பட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தின் முந்தைய உத்தரவின்படி இன்று அரவிந்த் கெஜ்ரிவால் விசாரணை அமைப்பின் மூலம் திகார் சிறையில் சரணடைய உள்ளார். இந்த நிலையில் உச்சநீதிமன்றத்தின் முந்தைய உத்தரவின்படி டெல்லி ரோஸ் அவென்யூவில் உள்ள சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் தனித்தனியாக 2 மனுக்களை கடந்த 29ஆம் தேதி முதல்வர் கெஜ்ரிவால் தாக்கல் செய்ய இருந்தார். இந்த வழக்கில் நேற்று இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி இந்த விவகாரத்தில் தீர்ப்பை ஒத்திவைப்பதாகவும் ஜூன் 5ஆம் தேதி உத்தரவு பிறப்பிப்பதாக தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட அரவிந்த் கெஜ்ரிவாலின் வழக்கறிஞர், உடல்நிலை பரிசோதனைக்காக இடைக்கால ஜாமீன் நீட்டிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு விவகாரத்தில் உடனடியாக ஏதேனும் உத்தரவு பிறப்பிக்க வேண்டும், இல்லை என்றால் அந்த மனு பயனற்றதாக ஆகிவிடும் என கூறியவர், அரவிந்த் கெஜ்ரிவால் கட்டாயம் திகார் சிறையில் சரணடைய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்று தெரிவித்தார். ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பு கோரிக்கையை நிராகரித்த நீதிபதி, இந்த வழக்கு விசாரணையின் போது வைக்கப்பட்ட வாதங்களின் போது இடைக்கால ஜாமீனை நீட்டிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்கவில்லை என்று நீங்கள்தான் தெரிவித்தீர்கள். அதனால் அதில் எந்தவித உத்தரவும் தற்போது பிறப்பிக்க முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்த நீதிபதி, இந்த வழக்கில் வரும் 5ஆம் தேதிதான் உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று மீண்டும் தெரிவித்தார். இதில் விசாரணை நீதிமன்றத்தின் இந்த உத்தரவால் உச்சநீதிமன்றத்தின் முந்தைய உத்தரவின்படி டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் விசாரணை அமைப்பின் மூலம் இன்று திகார் சிறையில் சரணடைய வேண்டும் என்பது உறுதியாகிவிட்டது. கன்னியாகுமரி விவேகானந்தர் பாறையில் தியானம் செய்தது என் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒன்று என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். எனது வாழ்வின் ஒவ்வொரு கணமும், என் உடலின் ஒவ்வொரு துகளும் தேசத்தின் சேவைக்காக எப்போதும் அர்ப்பணிக்கப்படும் என்று மீண்டும் ஒருமுறை உறுதியளிக்கிறேன். ஆன்மீக மறுமலர்ச்சியின் தூண்டுகோலான விவேகானந்தர் என்னுடைய வழிகாட்டியாகவும் என் தவத்தின் ஆதாரமாகவும் இருந்துள்ளார். சுவாமி விவேகானந்தர் பல ஆண்டுகளுக்கு முன்பு இந்த இடத்திற்கு வந்து தியானம் செய்த போது இந்தியாவின் மறுசீரமைப்புக்கு ஒரு புதிய திசையை பெற்றார். விவேகானந்தரின் லட்சியங்களை பின்பற்றி நமது கனவுகளின் இந்தியா வடிவம் பெறுவது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது என விவேகானந்தர் நினைவு பாறை பதிவேட்டில் பிரதமர் மோடி பதிவிட்டுள்ளார். மக்கள் நாட்டின் பாதுகாப்பை உணர்ந்தே நாடு முழுவதும் பாஜகவுக்கு வாக்களித்துள்ளனர் என தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டியளித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் ரயில் நிலையத்தில் குடியாத்தத்தில் உள்ள தமிழிசை சவுந்தரராஜனின் தந்தை குமரி ஆனந்தனை சந்திக்க சென்றார். அப்போது அவர் கூறுகையில், என்னுடைய பிறந்த நாளும் ஜூன் 2 தான், தெலுங்கானாவும் பிறந்தது ஜூன் 2 தான், என்னுடைய தந்தையை சந்தித்து வந்தேன். மீண்டும் மோடி பிரதமராக நன்றியுடன் வாக்களித்த மக்களுக்கும் நன்றி. தமிழகத்தில் பாஜக கூட்டணி அதிக இடங்களை கைப்பற்றி வாக்கு சதவீதமும் அதிகரிக்கும் என தெரிவித்த அவர், வருங்காலத்தில் பாரத தேசம் மக்கள் வளர்ச்சிக்காகவும் ஊழலுக்கு எதிராகவும் வாக்களித்துள்ளனர். நாங்கள் நாட்டின் பாதுகாப்பிற்காக வாக்களிக்கிறோம் என
மக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் எனவும் தெரிவித்தார். மக்கள் பிரதமர் மீது அபரிவிதமான அன்பை வைத்திருக்கின்றனர். தமிழகத்தில் இன்னும் அதிகமான எண்ணிக்கையை எதிர்பார்த்தோம். திமுக கூட்டணி பலமாக உள்ளது. ஆனால் எதிர்வாக்கு சிதறுகிறது. இருந்தாலும் தமிழக கருத்து கணிப்பை விட அதிக எண்ணிக்கையை பெறுவோம் என கூறிய அவர், விவேகானந்தர் தவம் செய்த இடம், இப்படிப்பட்ட ஆன்மீக இடம் உள்ளது என்பதை எடுத்துச் சொல்லத்தான் மோடி அங்கு தியானம் செய்து திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்தார். பிரதமர் அங்கு தியானம் செய்ததால் அதன் முக்கியத்துவமும் அதிகமாக தெரிகிறது. பிரதமர் செல்லும் போது தியானம் செய்த இடம் குறித்து மக்களுக்கு அதற்கான முக்கியத்துவம் தெரிய வரும் எனவும் தெரிவித்தார். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்க வேண்டும். நான் கேட்கிற இத்தனை மாநிலங்கள்ல எந்த இடத்துக்கு போனாலும் அவர் தியானம் செய்யலாம், யாரும் தடுக்க முடியாது. ஆனா கன்னியாகுமரி பாறையின் முக்கியத்துவத்தை உணர்ந்து, அது ஒரு தியாக பூமி என்பதை உணர்ந்து, அங்கே ஒரு தபஸ் செஞ்சா, ஏற்கனவே அங்கே பார்வதி அம்மா அங்க தியானம் செய்து தவம் செய்திருக்கிறார்கள். விவேகானந்தர் தவம் செய்து அவர் கருத்துக்களை உலகம் முழுவதும் எடுத்து சென்றிருக்கிறார். ஆக எங்களது நாட்டில், குறிப்பாக தமிழகத்தில் இப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக இடம் இருக்கிறது என்பதை எடுத்து சொல்வதற்கு தான். அப்படி பார்த்தா அவங்க எதிர்த்து கொண்டுதான் இருந்தாங்க. ஆனா அதே நேரத்துல மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் திருவள்ளுவருக்கு சென்று அங்கேயும் மரியாதை செலுத்திவிட்டு தமிழ் மீது அவருக்கு இருக்க இந்த பக்கையும் உணர்த்தி விட்டு தான் வந்திருக்கிறார். தமிழகத்தில் 3 மணி நேரத்திற்கு கனமழைக்கு வாய்ப்பு என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்று 5 மற்றும் 6ஆம் தேதி ஆகிய 3 நாட்கள் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளா மாநிலத்தில் 3 நாட்களுக்கு மிக பலத்த மழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கர்நாடகா மாநிலத்தில் இன்று முதல் 5 நாட்கள் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும், தமிழகத்தில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு திருவள்ளூர், செங்கல்பட்டு, வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் சென்னை ஆகிய இடங்களில் மிதமான மழை முதல் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கலைஞரின் 101வது பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்கான திமுக ஆலோசனை செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. திருப்பூர் தெற்கு மாவட்ட திமுக செயற்குழு கூட்டம் தலைமை கழகமான கலைஞர் அறிவாலயத்தில் தெற்கு மாவட்ட திமுக அவைத்தலைவர் ரா. ஜெயராமகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது. முன்னதாக கலைஞர் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் வாக்கு எண்ணிக்கையின் போது முழு கவனத்துடன் செயல்பட வேண்டுமென உறுப்பினர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நாளை கலைஞர் அவர்களின் 101வது பிறந்த நாளை ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடுவது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் அறிவிப்பின்படி ஜூன் 4 அன்று நடைபெறவுள்ள வாக்கு எண்ணிக்கை குறித்து கலந்துரையாடல் கூட்டம் திமுக அமைப்பு செயலாளர் R.S. பாரதி அவர்கள் தலைமையில் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் செய்தித்துறை அமைச்சர் மு.பே. சுவாமிநாதன், திருப்பூர் தெற்கு மாவட்ட செயலாளர் இல பத்மநாதன் உள்ளிட்ட மாவட்ட நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். தாராபுரம் பேருந்து நிலையம் அருகே போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட 5 வாலிபர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பேருந்து நிலையம் கடைவீதியில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் அதிக அளவில் புகையிலை, குட்கா மற்றும் கஞ்சாவை பயன்படுத்தி வருவதாக காவல்துறையினருக்கு சமூக ஆர்வலர்கள் தகவல் கொடுத்துள்ளனர். தகவலின் பேரில் அங்கு வந்த அதிகாரிகள் விற்பனையாளர்களை கைது செய்து போதைப் பொருட்கள் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது என விசாரணை மேற்கொண்ட போது திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த சுஜித் என்பதும் அவர் பீகார் மாநிலத்தில் இருந்து விற்பனைக்காக 10 கிலோ கஞ்சாவை கொண்டு வந்ததாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 5 பேரை சிறையில் அடைத்தனர். உடனடி நடவடிக்கை மேற்கொண்ட அதிகாரிகளை திருப்பூர் மாவட்ட கண்காணிப்பாளர் நேரில் அழைத்து பாராட்டினார். கோவளம் கடற்கரையில் IPL போட்டி பாணியில் 192 அணிகள் கலந்து கொண்ட கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற அணிக்கு நடிகர் பிரகாஷ் ராஜ் கோப்பைகள் வழங்கி கௌரவித்தார். சென்னை கோவளம் கடற்கரையில் STS ஃபவுண்டேஷன் தொண்டு நிறுவனம் சார்பில் மாபெரும் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. அதில் 192 அணிகள் பங்கேற்று விளையாடியதில் மாமல்லபுரம் LLF அணி முதலிடம் பிடித்து வெற்றி பெற்றது. வெற்றி பெற்ற வீரர்களுக்கு கோவளம் மீனவ கிராமத்து தலைவர், ஊராட்சி மன்ற தலைவர் சோபனா தங்கம் சுந்தர் ரூபாய் 2 லட்சம் மற்றும் கோப்பை வழங்கி கௌரவித்தார்.
இரண்டாம் பரிசாக 1 லட்சம் ரூபாய், மூன்றாம் பரிசு 75,000 ரூபாய், நான்காவது பரிசாக 50,000 ரூபாயும், ஐந்தாவது பரிசாக 40,000 ரூபாயும், ஆறாவது பரிசாக 30,000 ரூபாயும், ஏழாவது பரிசாக 20,000 ரூபாயும், எட்டாவது பரிசு 1000 ரூபாயும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் நடிகர் பிரகாஷ்ராஜ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கோவளம் பகுதியைச் சேர்ந்த 1500 பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு பேக் உள்ளிட்ட கல்வி உபகரணங்கள் வழங்கினார். கடந்த மே 11ஆம் தேதி துவங்கிய இந்த போட்டி தொடர்ந்து 20 நாட்களுக்கு நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. மதுராந்தகம் அருகே தொடர் சங்கிலி திருட்டில் ஈடுபட்டு வந்தவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த மேல்மருவத்தூர் பகுதியில் தொடர் திருட்டு நடைபெறுவதாக அப்பகுதி மக்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இது குறித்து வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அப்போது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. வெகு நாளாக பூட்டியிருக்கும் வீடுகள் மற்றும் கடைகளை நோட்டமிட்டு திருடுவதை காவனூர் பகுதியைச் சேர்ந்த வினோத் வாடிக்கையாக வைத்துள்ளார். பின் வினோத்தை கைது செய்து சிறையில் அடைத்தனர். அரக்கோணம் பாராளுமன்ற தொகுதி வாக்கு எண்ணும் மையத்தில் வாக்கு எண்ணும் பணிக்கு செய்யப்பட்டுள்ள முன்னேற்பாடுகளை தேர்தல் பொது பார்வையாளர் சுனில்குமார் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். நாடாளுமன்ற தேர்தல் கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி நடந்து முடிந்த நிலையில் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் வருகிற ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ள நிலையில் அரக்கோணம் பாராளுமன்ற தொகுதி தேர்தல் பொது பார்வையாளர் சுனில்குமார் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள இடத்தினை நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். மேலும் வாக்கு எண்ணும் நாளில் வேட்பாளர்களின் முகவர்கள், வாக்கு எண்ணிக்கை முகவர்கள் பணியில் ஈடுபட உள்ள பணியாளர்கள் ஆகியவர்கள் வருகை தருவதற்கும் செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் அவர்கள் பின்பற்ற வேண்டிய தேர்தல் நடத்தை விதிமுறைகள் குறித்தும் மாவட்ட ஆட்சியர் வளர்மதி, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கிரண் ஸ்ருதி மற்றும் அரசு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். தனியார் பிரியாணி கடையில் ஆய்வுக்கு சென்ற நகராட்சி அலுவலர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட விவகாரத்தில் குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி துப்புரவு தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை கச்சேரி சாலையில் அமைந்துள்ள பிரபல பிரியாணி கடை ஒன்றில் சுகாதார ஆய்வாளர் பிருந்தா ஆய்வுக்கு சென்றபோது அவர்களை ஆய்வு செய்ய விடாமல் கடை உரிமையாளர் தடுத்து தாக்குதலில் ஈடுபட்டுள்ளார். இது குறித்து ஆய்வாளர் பிருந்தா அளித்த புகாரின் பேரில் பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் கடை உரிமையாளர் அஃபில் அமீர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஆனால் ஊழியர்கள் மீது நடவடிக்கை மேற்கொள்ளாததால் தாக்குதல் நடத்தியவர்களை கைது செய்ய வலியுறுத்தி நகராட்சி துப்புரவு பணியாளர்கள் 400 பேர் பணிகளை புறக்கணித்து நகராட்சி வளாகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் போக்குவரத்து காவல்துறை அதிரடி சட்டம் அமலுக்கு வந்த முதல் நாளிலே வாகன ஓட்டிகளுக்கு காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகம் முழுவதும் நேற்று புதிய போக்குவரத்து சட்டம் அமலுக்கு வந்துள்ளது. அந்த சட்டத்தில் 18 வயது நிரம்பாத சிறார்கள் எவ்வித வாகனத்தை ஓட்டினாலும் வாகனத்தின் உரிமம் ரத்து செய்யப்பட்டு 3 மாதங்கள் சிறை தண்டனையும் 25,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்படும் என்றும் 25 வயது நிரம்பும் வரை ஓட்டுநர் உரிமம் பெற தடை விதிக்கப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே போக்குவரத்து காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது 18 வயது நிரம்பாத 2 சிறுவர்கள் வாகனம் இயக்கியது கண்டுபிடிக்கப்பட்டு அவர்களுக்கு உரிய அறிவுரைகள் வழங்கியும் எச்சரித்தும் அனுப்பியுள்ளனர். மேலும் தலைக்கவசம், இன்சூரன்ஸ் போன்ற போக்குவரத்து விதிமுறைகளை மீறிய வாகன ஓட்டிகளை அழைத்து பல்வேறு அறிவுரைகளை வழங்கியுள்ளனர். மீஞ்சூரில் கோடைகால நடன முகாமில் பங்கேற்க அனைத்து சிறுவர்களுக்கும் தொலைக்காட்சி பிரபலங்கள் சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டினார்கள். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் பவுன்ஸ் அண்ட் க்ரூஸ் நடன நிறுவனம் சார்பில் கோடைகால சிறப்பு நடன முகாம் 1 மாத காலமாக நடைபெற்றது. அதில் மீஞ்சூர், பொன்னேரி, கல்பாக்கம், பழவேற்காடு உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து 100க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பங்கேற்று நடனமாடி தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினார்கள். இதில் பங்கேற்ற அனைத்து மாணவர்களுக்கும் அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக சினிமா பிரபலங்கள் மற்றும் தொலைக்காட்சி பிரபலங்கள் கலந்து கொண்டு குழந்தைகளுடன் நடனமாடி உற்சாகப்படுத்தினர். ரெமல் புயல் காரணமாக அஸ்ஸாமில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் மாநிலம் முழுவதும் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. கடந்த 28ஆம் தேதி முதல் அசாம், மேற்கு வங்கம், வங்கதேசம் இடையே பெய்து வரும் கனமழையால் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. ரெமல் புயல் கரையை கடந்தும் வெள்ளத்தில் சிக்கி இதுவரை 6 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 2 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர்.
எனவே அவர்களை மீட்கும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. பிரம்மபுத்திரா, பராக் ஆகிய நதிகளில் அபாய அளவை தாண்டி நீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் பாதுகாப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் எனவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கிளாசிக்கல் செஸ் போட்டியில் சாதனை படைத்த பிரக்ஞானந்தா, முதல்வர் மு.க. ஸ்டாலின் நெகிழ்ச்சி பதிவு. கடைசி கட்ட மக்களவைத் தேர்தல் மொத்தம் 62.36% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தகவல். தமிழகத்தில் திமுக கூட்டணி 39 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவோம். என்டிஏ கூட்டணி மத்தியில் ஆட்சி அமைக்கும் என துரை வைகோ தெரிவித்துள்ளார். எனது வாழ்வின் ஒவ்வொரு கணமும், என் உடலின் ஒவ்வொரு துகளும் தேசத்தின் சேவைக்காக எப்போதும் அர்ப்பணிக்கப்படும். விவேகானந்தர் குறிப்பேட்டில் பிரதமர் மோடி நெகிழ்ச்சி பதிவு. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கு. டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் இன்று திகார் சிறையில் சரணடைய உள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.